வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பை உலுக்கிய சம்பவம். மோடி அறைக்குள் அடையாள அணிவகுப்பு. கிணற்றிலிருந்து தப்பி வந்த பெண்ணின் பகீர் தகவல்கள். ரோட்டக்காரால் வந்தாரு. அதுக்குள்ள ஒரு பொம்பளை இருந்தது. அந்த பொம்பளை 3 ஜூஸ் போத்தல் எடுத்து பிள்ளைக்கு பச்சை கலர், அவைக்கும் பச்சை கலர், எனக்கு பிளாம்பள ஜூஸ். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹாசிமே. முன்னாள் ஜனாதிபதிகள் கோட்டபாய மஹிந்த மைத்திரி முன்னிலையில் கம்மன் பில வெளியிட்ட நூல். விலை 1500. மன்னாரில் புதிய அதிபரை நியமிக்க கோரி போராட்டம் முன்னெடுப்பு. இனிமேல் உதவ அமெரிக்கா இருக்காது. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. 10 மில்லியனுக்கும் அதிக நிதி இழப்பு. அரசாங்கத்தை அதிர வைத்த கிராம உத்தியோகஸ்தர். வளைகுடா யுத்தத்தின் மற்றுமொரு அத்தியாயம். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை தாக்குவோம், பணியாளர்களும் அருகில் வசிப்பவர்களும் வெளியேறவும் எனவும் அறிவிப்பு. அரிசி இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். வாகனங்களுக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்வது தொடர்பில் இன்று மாத்திரம் கிடைத்த அனுமதி. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. தீவிரமடையும் வளைகுடா நாடுகளின் போர்ப்பதற்றம். இலங்கையர் ஒருவருக்கு நேர்ந்த கதி. 2025 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகின. மட்டக்களப்பில் மயக்கமடைய செய்து பெண்கள் கடத்தப்பட்டு நகைகள் கொள்ளையிடப்பட்டு கிணறுகளில் வீசப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் மூடிய நீதிமன்றில் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். நீதிமன்றில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டு மூடிய அறைகளுக்குள் சாட்சியான பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையில் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது முதலாவது அடையாள அணிவகுப்பில் 1, 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் 2வது அடையாள அணிவகுப்பில் 3வது நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மயக்க மருந்துகளை வழங்கியதாக தெரிவிக்கப்படும் 7வது சந்தேக நபரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க, மேற்படி விவகாரம் தொடர்பில் நகைகள் கொள்ளையின் பின் கிணற்றில் வீசப்பட்ட பெண் அன்றைய தினத்தில் நடந்த சம்பவத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியுள்ள நிலையில் அவர் ஊடகங்களுக்கு இந்த தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். இதன்போது அவர் கூறுகையில், நான் அன்றைய தினம் காலை 10:30 மணியளவில் மட்டக்களப்பிற்கு செல்வதற்காக எனது குழந்தையுடன் வவுணதீவு சந்தி பேருந்து நிலையத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு வயோதிப பெண்ணும் பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு முச்சக்கர வண்டி எங்களை எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டது. நான் மட்டக்களப்பு நகருக்கு செல்ல வேண்டும் என்று கூறிய போது எம்மை ஏறுமாறு கூறினர். என்னிடம் போதிய பணம் இல்லை என்று கூறிய போது 100 ரூபாய் மட்டும் தருமாறு கூறினர். அதனை ஏற்று நானும் அந்த வயோதிப பெண்ணும் அதில் ஏறினோம். முச்சக்கர வண்டி நகரை நோக்கி சென்ற போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அருகில் அந்த வயோதிப பெண் இறங்கிக் கொண்டார். பின்னர் என்னை எங்கு விட வேண்டும் என்று கேட்டபோது சர்தார் புடவை கடை வீதியில் விடுமாறு கூறியிருந்தேன். அங்கு என்னை இறக்கி விடும்போது அந்த முச்சக்கர வண்டியில் இருந்த ஒரு பெண் தான் சேலை எடுக்கப் போவதாகவும் அதுவரை தன்னுடன் வருமாறும் என்னை கேட்டுக்கொண்டார். நான் சேலை கடைக்கு முன்னால் காத்திருப்பதாக கூறினேன். அப்போது நான் குழந்தையுடன் அருகில் இருந்த நகைக்கடைக்கு சென்று அடகு வைத்திருந்த தங்க மோதிரத்தை 24,000 ரூபாய் செலுத்தி மீட்டுக் கொண்டேன். மீண்டும் அந்த பெண் கூறிய கடைக்கு வந்தபோது அவர் முச்சக்கர வண்டி ஓட்டுநருடன் தொலைபேசியில் பேசிவிட்டு எங்களை மணிக்கூட்டு கோபுர பகுதிக்கு வருமாறு கூறினார். நானும் அந்த பெண்ணும் அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுரம் நோக்கி சென்று மீண்டும் அதே முச்சக்கர வண்டியில் ஏறினோம். தொடர்ந்து முச்சக்கர வண்டி பொதுச்சந்தை வீதி வழியாக சென்று ஓரிடத்தில் நின்றது. அங்கிருந்து பிரதான பேருந்து நிலைய வீதியினூடாக வவுணதீவு நோக்கி பயணித்திருந்தது. வலையிரவு பாலத்தை கடக்கும் போது அந்த பெண் 3 குளிர்பான போத்தல்களை வாங்கினார். எனது மகளுக்கும் அவருக்கும் பச்சை நிற குளிர்பானத்தையும் எனக்கு விளாம்பழ குளிர்பானத்தையும் தந்திருந்தார். நான் அதனை அருந்தினேன். வவுணதீவு சந்தியில் அந்த பெண் இறங்கிக் கொண்டார். அதன் பின்னர் ஒரு இளைஞன் கையில் கத்தியுடன் அந்த முச்சக்கர வண்டியில் ஏறினான். அவர் ஏன் கத்தியுடன் ஏறுகிறார் என்று நான் கேட்டபோது மாட்டிற்கு புல் வெட்டுவதற்காக என்று கூறினர். நான் என்னை தாண்டியடியில் இறக்கி விடுமாறு கேட்டபோது அதற்கு அவர்கள் சம்மதித்தனர். ஆனால் முச்சக்கர வண்டி கண்ணங்குடா சந்தியினூடாக தாண்டியடி நோக்கி செல்லாமல் பாவற்கொடிச்சேனை பகுதியை நோக்கி சென்றது. ஏன் இந்த வீதியில் செல்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த இளைஞனை இறக்கிவிட்டு என்னை விடுவதாக கூறினர். அடுத்த சில நிமிடங்களில் நான் மயக்கமடைந்தேன். நான் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது நான் நீரில் மூழ்கியிருந்தேன். மேலே பார்த்தபோது வானம் தெரிந்தது. வீட்டில் வெள்ளம் ஏறிவிட்டதா, ஏன் வானம் தெரிகிறது என்று குழப்பமடைந்த நிலையில் தப்பிப்பதற்காக நீரில் மூழ்கி எழுந்தேன். 2 முறை நீரில் மூழ்கி எழுந்த பின் அம்மா என்றும் எனது கணவனின் பெயரையும் சத்தமிட்டேன். மீன்பிடிக்க சென்றவர் இவ்வளவு நேரமாக என்ன செய்கிறார் என்று கத்தினேன். அதன் பின்னரே எனது பிள்ளையை தேடி அலறினேன். அப்போது யாரோ ஒரு சிலர் வந்து எனது கையில் கயிற்றை கொடுத்து என்னை காப்பாற்றினார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்.
ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் காசிம் என முன்னாள் அமைச்சரும் பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி வேறு ஒருவர் என காண்பிக்க சிலர் முயற்சித்தாலும் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் காசிம் என்பது நிரூபணமாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைகளை தர்க்க ரீதியாக பார்க்கும்போது சஹ்ரான் காசிம் இந்த குற்றச்செயலை மேற்கொண்டமை தெளிவாக புலனாகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த தகவல்களை தாம் சாட்சியங்களுடன் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் சஹ்ரான் காசிம் உள்ளிட்ட 9 பேர் கொல்லப்பட்டிருந்தனர் என்ற போதிலும் அவரது மனைவி ஃபாத்திமா ஹாதியா உயிருடன் இருக்கிறார். அவரது இரண்டாவது தலைவராக கருதப்பட்ட முகமது நவம்பர் உயிருடன் இருக்கிறார். அவரது ஆயுதப்படை பிரிவு பொறுப்பாளரான மில்கான் உயிருடன் இருக்கிறார். இவர்கள் வழங்கிய தகவல்களில் இந்த பிரதான சூத்திரதாரி பற்றி விவரங்கள் காணப்படுவதாகவும் தாம் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் ஒவ்வொன்றும் ஆதாரங்களை சுட்டிக்காட்டி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2019 ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி கோபத்துடன் காணப்பட்ட சஹ்ரான் தனது சகாக்களை அழைத்து கிறிஸ்தவர்களை கொல்லப் போவதாக கூறியுள்ளார். தான் தற்கொலை செய்து கொள்ள தயார் எனவும் வேறு யார் இணைந்து கொள்வது என்று சஹ்ரான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் அடிப்படையில் இந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டது எனவும் குண்டுதாரிகளாக செயற்பட்டவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள், குண்டுகள் எவ்வாறு தயாரிக்கப்பட்டது, தாக்குதலுக்கான இடங்கள் எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களும் இந்த நூலில் குண்டு வெடிக்கிறது என்ற அத்தியாயத்தில் இது பற்றிய விவரங்களை நான் குறிப்பிட்டுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெடிபொருட்களை திரட்டியது, குண்டுதாரிகளை தெரிவு செய்தது, தாக்குதல் நடத்தக்கூடிய இடங்களை தெரிவு செய்தது அனைத்தும் சஹ்ரானே. அதற்கு தேவையான உட்கட்டுமான வசதிகள் மற்றும் நிதி வசதிகளை அவரே பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு சுமார் 300 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்றும் தாம் ஆதாரங்களுடன் இதனை குறிப்பிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். தாம் வெளிப்படுத்தும் தகவல்கள் அமெரிக்க நீதிமன்றில் சாட்சியமாக காணப்படுகிறது. இந்த தாக்குதல் IS தீவிரவாதிகளின் தேவைக்காக சஹ்ரான் முன்னெடுத்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் காசிம் தவிர்ந்த வேறு யாராக இருக்க முடியும் என உதயன் கம்மன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த தாக்குதலை வேறு நபர்கள் மேற்கொண்டதாக விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிக்கப்பட்டாலும் தர்க்க ரீதியாக இந்த தாக்குதல்கள் சஹ்ரான் காசிமால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு போதிய அளவு சாட்சியங்கள் உண்டு என உதயன் கம்மன்பில தெரிவித்துள்ளார். இதேவேளை மேற்படி நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். சுமார் 1.5 வருட காலம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி எனும் ஆய்வு நூலை தாம் தயாரித்துள்ளதாகவும் உதயன் கம்மன்பில குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கடந்த 7 வருடங்களாக விற்பனை செய்யப்பட்டது. இதனை வைத்து அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன, கலைக்கப்பட்டன. எந்த ஒரு அடிப்படையுமின்றி இராணுவத்தினரை துன்புறுத்த இந்த தாக்குதல்கள் பயன்படுத்தப்பட்டது. இப்போது இந்த மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலம் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேற்று வெளியிடப்பட்ட இப்புத்தகத்தின் விலை 1500 ரூபாய் என்பதும் இங்கு கூடுதல் தகவலாகும். மன்னார் அல்கசர் மகாவித்தியாலய தேசிய பாடசாலை கடந்த சில வருடங்களாக கல்வியிலும் பாடசாலை அபிவிருத்தியிலும் பாரிய பின்னடைவை எதிர்நோக்கி வருவதாக தெரிவித்து குறித்த பாடசாலையின் தற்போதைய அதிபரை மாற்றி புதிய அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி கடந்த 30ஆம் தேதி பாடசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. பாடசாலையின் பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் இணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கடந்த சில வருடங்களாக ஆசிரியர் ஒருவர் அதிபராக செயற்பட்டு வரும் நிலையில் பாடசாலை பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்கி உள்ளதாக பாடசாலையில் கல்வி நடவடிக்கையில் ஈடுபடும் மாணவர்கள் கல்வியின் தரம் வீழ்ச்சி கண்டுள்ள நிலையில் வேறு பாடசாலைக்கு செல்ல உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியதோடு பாடசாலை சூழலில் பல்வேறு பின்னடைவுகளை எதிர்நோக்குவதாகவும் சுட்டிக்காட்டி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பாடசாலையின் தற்போதைய அதிபரை மாற்றக் கோரியும் முதலாம் தர அதிபர் ஒருவரை உடனடியாக நியமிக்குமாறும் அவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமது பிள்ளைகளை உடனடியாக பாடசாலையில் இருந்து நிறுத்தப் போவதாகவும் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் பாடசாலைக்கு முன் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மன்னார் வலய கல்வி அலுவலக அதிகாரிகள் வருகை தந்து போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். போராட்டம் தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் உரிய அதிபரை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மன்னார் வலய கல்வி அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று வலய கல்வி பணிப்பாளரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வலய கல்வி பணிப்பாளர் கோரிக்கையை நிறைவேற்ற அதற்கான கால அவகாசம் தேவை எனவும் தமது அதிகாரத்திற்குள் குறித்த பாடசாலை இல்லை என்பதையும் ஆனால் இதற்கான நடவடிக்கையை தாம் உரிய அதிகாரிகளுடன் பேசி சாதகமானதொரு நிலைப்பாட்டை தோற்றுவிப்பதாக தங்களது கோரிக்கை அடங்கிய மனுவை தருமாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஊர்வலமாக மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு சென்று மன்னார் அரசாங்க அதிபருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரன் போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பேரை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். போராட்டத்தை கவனத்தில் எடுப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் பாடசாலை அபிவிருத்தியிலும் கவனம் செலுத்துவதாகவும் இந்த நடவடிக்கைக்காக 10 நாட்கள் அவகாசத்தை கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் ஐக்கிய ராச்சியம் உள்ளிட்ட நாடுகள் தங்களுக்கு தேவையான எண்ணெய் விநியோகத்தை தாங்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நட்பு நாடுகளுக்காக அமெரிக்கா இனி தலையிட்டு உதவி செய்யாது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை வாங்குவதையோ அல்லது எண்ணெய் விநியோகத்தை பெறுவதற்கான மாற்று வழிகளை தேடுவதையோ பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் பரிந்துரைத்துள்ளார். அத்துடன் அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் ஹார்முஸ் நீரிணை நோக்கி சென்று அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் உதவ அமெரிக்கா இருக்காது. உங்கள் சொந்த எண்ணெயை நீங்களே பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இது இவ்வாறு இருக்க அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்தால் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை குறிவைப்போம் என்று ஈரான் கூறியுள்ளது. ஏப்ரல் 1 புதன்கிழமை இன்று தெஹ்ரான் நேரப்படி இரவு 8 மணிக்கு நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதனை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத இலக்குகளை வடிவமைப்பதிலும் கண்காணிப்பதிலும் முக்கிய அங்கமாக அமெரிக்க ஐசிடி மற்றும் ஏஐ நிறுவனங்கள் இருப்பதால் இனிமேல் இந்த முக்கியமான நிறுவனங்கள் எமது நியாயமான இலக்குகளாக இருக்கும் என்றும் போயிங், டெஸ்லா, மெட்டா, கூகுள் மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இலக்கு வைக்கப்படலாம் என ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGC தெரிவித்துள்ளதாக ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ தஸ்னீம் செய்தி முகாமை வெளியிட்ட அறிக்கையில் இவை கூறப்பட்டுள்ளன. அரசாங்கத்திற்கு 10 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக நிதி இழப்பை ஏற்படுத்தியமை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகஸ்தர் ஒருவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட கிராம உத்தியோகஸ்தர் அதிக வருமானம் ஈட்டும் நபர் ஒருவருக்கு விவசாயி என்ற தகுதியின் கீழ் போலியான வருமான சான்றிதழை வழங்கியுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய 1,06,25,000 ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வெளித்தரப்பு நபர் ஒருவருக்கு நிதி ஆதாயங்களையும் வரப்பிரசாதங்களையும் பெற்றுக் கொடுக்கும் வகையில் இந்த ஊழல் நடவடிக்கையை அவர் முன்னெடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்ற விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை தணிக்கும் நடவடிக்கையாக அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதியாளர்களுக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதன்படி சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக பொன்னிச்சம்பா உள்ளிட்ட அதே போன்ற அரிசி வகைகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதனை அடுத்து ஒரு இறக்குமதியாளர் 1040 மெட்ரிக் டன் வரை அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதி செய்யப்பட்ட சோறு, ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவை 30 ரூபாயினால் அதிகரிக்கப்படுகிறது. மின்சார கட்டணம் அதிகரிப்பினால் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் ஒற்றை அல்லது இரட்டை எண்ணாக கொண்ட அனைத்து வாகனங்களுக்கும் இன்று மாத்திரம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி அனைத்து வகையான வாகனங்களும் இன்றைய தினம் எரிபொருளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை விநியோகத்தை பொறுத்தவரை 32,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய கப்பல் ஒன்று எதிர்வரும் வியாழக்கிழமை நாட்டிற்கு வரவுள்ளதென்றும் இலங்கைக்கு சொந்தமான 42,000 மெட்ரிக் டன் எரிவாயு கையிருப்பு தற்போது மாலைதீவில் உள்ளதென்றும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் லிட்ரோ எரிவாயுவை நுகர்வோருக்கு பற்றாக்குறையின்றி விநியோகிக்க லிட்ரோ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு பண்டிகைகளின் போது நுகர்வோரிடையே எரிவாயுக்கான அதிக தேவையை கருத்தில் கொண்டு சந்தையில் எரிவாயு பற்றாக்குறையை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து விநியோகிக்குமாறு லிட்ரோ நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான கையிருப்பில் தேவைக்கு அதிகமாகவே விநியோக திட்டங்களையும் லிட்ரோ ஏற்கனவே வகுத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. தெற்கு துபாயில் ஏவுகணை தாக்குதலின் சிதறல்கள் வீடுகள் மீது விழுந்ததால் ஏற்பட்ட சம்பவத்தில் இலங்கையர் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் உயிர் தப்பியுள்ளதாக துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலின் போது 2 இந்தியர்கள் ஒரு வங்கதேச நாட்டவரும் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்க கையாளப்பட்டுள்ளதாக துபாய் மருத்துவ அலுவலகம் தெரிவித்துள்ளது. குருக்கள் மடம் பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 2ஆம் நாளாக நேற்றும் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நேற்றைய அகழ்வின் போது அப்பகுதியில் எந்தவிதமான எலும்பு கூடுகளும் மீட்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குருக்கள் மடத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள், காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள், போலீசார், மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை, இராணுவத்தினர், தடயவியல் பிரிவு, தொல்லியல் திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் அகழ்வு பணியில் கலந்து கொண்டனர்.
2025ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி தேர்வு முடிவுகளை திரையில் காட்டப்படும் இணையதளங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. குறித்த பரீட்சையில் மொத்தம் 2,81,810 விண்ணப்பதாரர்களில் 1,76,527 பேர் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர். அதே நேரம் 111 விண்ணப்பதாரிகளின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தேர்வு முடிவுகளை மறுமதிப்பீடு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 22 வரை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.